அனைவருக்கும் நமஸ்காரம். மேலும் நமது சேனலில் கொல்லூர் மூகாம்பிகை என்ற ஸ்தலத்தை பற்றி ஒரு சில தகவல். கர்நாடகா மாநிலம் உடுப்பி மாநகரிலே சௌபர்ணிகா நதிக்கரையில் எழுந்தருள் பாவித்துக் கொண்டிருக்கும் ஸ்ரீ கொல்லூர் மூகாம்பிகை அம்மன் ஆலயம் அமைந்துள்ளது. இந்த ஆலயம் 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகும். பார்வதி, துர்க்கை, மகாலட்சுமி மற்றும் சரஸ்வதி அம்பிகையின் ஆகிய முப்பெரும் சக்திகளை வடிவான இங்கு அம்பிகை சக்தி ரூபமாக விளங்குகிறாள். ஒரு சமயம் கோலால மகரிஷி என்ற மகரிஷி இங்கு தவம் செய்து புரிந்த பொழுது அவரது தவத்துக்கு இடையூறாக இருந்த மூகாசுரன் என்ற அரக்கனை மூகாம்பிகை வென்றதாக புராண வரலாறு கூறுகிறது. இதனால் இவ்வாலயம் சென்று வந்தால் எதிர்ப்புகள் அகற்றும் சக்தி வாய்ந்த அம்பிகை ஒன்றாக விளங்கப்படுகிறது. மேலும் இவ்வாலயத்திலே மகாபெரியவா ஆதிசங்கரர் இஸ்தலத்தில் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை செய்துள்ளார். ஸ்ரீசக்கரத்தில் சுமார் 64 கோடி தேவதைகள் அருள் பாலிப்பதாக ஆதிசங்கரர் நமக்கு அருளியுள்ளார். மேலும் இவ்வாலயத்திலே ஆதிசங்கரின் வழிகாட்டுதலின்படி இவ்வாலயத்தில் தினம்தோறும் திருச்செந்தூரில் எப்படி சத்ருசம்ஹார யாகம் நடைபெற இருக்கின்றதோ அதேபோல இவ்வாலயத்திலே மிகவும் சீரும் சிறப்புமாக சண்டி யாகமானது தினம்தோறும் இவ்வாலயத்தில் நடைபெற இருக்கின்றது. மேலும் இவ்வாலயத்திற்கு இந்த நடைபெற இருக்கின்ற சண்டி யாகத்திலே கலந்து கொண்டால் எதிர்வினைகள், பில்லி சூனிய பாதிப்பில் இருந்து விடுபடவும், குழந்தைகளுக்கு அம்பிகை துர்காலட்சுமி ஸ்வரூபமாக இவ்வாலயத்தில் அருள் பாலிப்பதால் குழந்தைகளுக்கு நல்ல வித்யா கடாட்சங்களும், உத்தியோகத்தில் நல்ல மேன்மைப்படவும் முப்பெரும் தேவியார் ஸ்வரூபமான அம்பிகை நமக்கு அருள் புரிகின்றாள். மேலும் இவ்வாலயத்திற்கு நிறைய பிரபலங்கள்லாம் சென்று வருகின்றார்கள். இவ்வாலயத்திற்கு ஒரு முறை சென்று வந்தால் நம் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். மேலும் இவ்வாலயம் மங்களூரிலிருந்து சுமார் 100 கிலோமீட்டர் தொலைவிலே இவ்வாலயம் அமைந்துள்ளது. அனைவரும் இவ்வாலயத்திற்கு சென்று தங்களது பிரார்த்தனையை செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நமஸ்காரம்.